பால் எடுத்து குடுறே, சீக்கிரம் போடட்டும். இந்த பிடிச்சுக்கோ. அப்பா, இந்த பந்துல நீங்க அவுட் ஆக போறீங்க. போடு பார்க்கலாம். பாத்தியாடா, கல்யாணம் ஆகி நான் முதல்ல நடக்காம அவசப்பட்டு இருக்கேன். இந்த நாய்க காலம் காத்தால வாசலுக்கு முன்னால கிரிக்கெட் விளையாடுதுங்க. கிரிக்கெட் விளையாடுறது கூட தப்பு இல்ல, என்னமோ பாரம்பரிய சொத்தாட்ட கூலிங் கிளாஸ் கழட்டாமலே விளையாடுதுங்க. அண்ணே, உங்களுக்கு முதலிரவு நடக்கலன்னு வருத்தப்படாதீங்கண்ணே. உனக்கு நடந்துருச்சல்ல அண்ணே, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நான் விட்டுருவேன் அண்ணே. நான் இருக்கேன், உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன். எங்க நிறைவேற்றி வைக்கிறீ அண்ணே? நான் வெளியில விசாரிச்சு பார்த்தேன், உங்க சம்சாரத்துக்கு ஏதாவது அதிர்ச்சியானா வயசுக்கு வந்துருமா. அப்ப எலக்ட்ரிக் ஷாக் வைப்போமா? அண்ணே, செத்து போயிரும்ண்ணே, கொலைகேஸ்ல மாட்டிக்கிறீங்க. இப்ப என்கிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்கு. என்ன? அந்த ஆப்பிரிக்கா கிழவர்கானே அடிக்கடி நெஞ்சு வலின்னு சொல்றான். நம்மளும் இந்த களத்துல இறங்குவோம். நான் பந்த போடுறேன், நீங்க விக்கெட் கீப்பரா இருங்க. ஓடி அந்த ஸ்லோ ஸ்பீட்ல கிழவன் நெஞ்ச பார்த்து பட்டான்னு எரிஞ்சிடுறேன். அந்த கிழவன் ஹார்ட் அட்டாக்ல அப்பவே செத்து போயிருவான். உங்க சம்சாரம் ஐயோ அப்பா அப்படின்னு அந்த அதிர்ச்சியில அப்பவே வயசுக்கு வந்துருவா. அடுத்த நாளே எனக்கு முதல்ல டேய் ஜம்பலக்கடி பம்பா, இன்னைக்கு நீ அவுட்ரா. பந்து போடுறது இந்தியன் பண்ணி, அடிபட்டு சாகிறது ஆப்பிரிக்கன் எருமை. கொலைகேஸ் அது இதுன்னு வந்தா கூட நம்ம எஸ்கேப் ஆயிக்கலாம். ஹலோ ஆப்பிரிக்கா அங்கிள், கிரிக்கெட் எங்களுக்கு தெரியும். ரெடி? ஹாய் ஜம்பலக்கடி பம்பா. ஆப்பிரிக்கா அங்கிள், கிரிக்கெட் உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா, எங்களுக்கு தெரியாதா? நீங்களும் விளையாடுங்க மாப்பிள. எஸ், நான் விக்கெட் கீப்பரா இருக்கேன். மாமி ஃபீல்ட் இருக்கட்டும், தம்பி பால் போடுவா. டேய், பால் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம கரெக்ட்டா போடு. ஒரே அடி சிக்ஸர். லெஃப்ட் லெஃப்ட். ஏ மாமி, ஆப்பிரிக்காவுல எல்லாம் எப்படி எரிக்கிறதா இல்ல அடக்கம் பண்றதா? என்ன மாப்பிள சொல்றீங்க? நீங்க சீக்கிரமா சொந்தக்காரங்களுக்கு தந்தையை கொடுத்து வர சொல்லுங்க. எதுக்கு? இப்ப பாக்க போறீங்க வேடிக்கைய. டேய் போடுறா. இந்தாங்க மாப்பிள. ரெடி? கபில்தேவ் கமிங். ஐயோ அம்மா, ஐயா அம்மா, ஐயா ஐயா ஐயா. ஏண்டா டேய், மாமனார பாடையில ஏத்துறேன்னு சொல்லி என்ன படுக்கையில படுக்க வச்சிட்டியாடா? அண்ணே, நான் உங்களுக்கு நல்லது செய்யலாம்னு நினைக்கிறேன், இப்படி மிஸ் ஆகி போயிருந்தேனே. யார் நீ? போய் பேசாதடா. நெஞ்சு என்ன ஹைட்ல இருக்கு, அடிபட்ட ஸ்பாட் என்ன லோவில் இருக்கு, நீ அவனை பிளான் பண்ணி அடிச்சிட்டடா. ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணே. என்ன அப்படியெல்லாம் இல்லைண்ணா. உன் பேர் என்னம்மா? என்ற பேர் சரசிங்கம். இந்த குப்புசாமி நாயுடு ஆஸ்பத்திரியில நரசிங்கம். டாக்டர் ஒரு நாள் என்ன உரசிங்க, அன்னையில இருந்து என்ற வயிறு பெருசிங்க. அந்த உரசுற டாக்டர் ஊருக்குள்ள தினம் ஒரு ரவுண்ட் வர சொல்லுமா. மிஸ்டர் ஆர்சாமி, எப்படி இருக்கிறீங்க? இவ்வளவு பெரிய பேண்டேஜ் போட்டு உடம்பு எப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம்? உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. அது எங்களுக்கே தெரியும். இந்தாங்க எக்ஸ்ரே ரிப்போர்ட். என்ன? இல்ல, கொஞ்சம் மங்களா தெரியுது. மங்களா தெரியுது, மருந்துக்கிறத மாத்தி கொடுத்து ஆளை க்ளோஸ் பண்ணிடாதப்பா. என்ன கண் ஏதாவது லைட்டா? கொஞ்சம் லைட்டா. என்ன? மிஸ்டர் ஆர்சாமி, மனசை திடப்படுத்திங்க. இனிமே உங்க வாழ்க்கையில உடல் உறவே பண்ண முடியாது. ஐயோ அம்மா. இவாடா, நான் உடல் உறவு கொள்ள முடியலன்னா அவன் ஏன்டா சிரிக்கிறான்? அடிபட்டு. ஓ, ஏன்னா எனத்தோட சேர்ந்துச்சுன்னு சந்தோஷமா? போடட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் அதான் எல்லாமே போயாச்சு. இனிமே என்ன எனக்கு போறதுக்கு? மாமா 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 மாமா. ஏய், நான் ஒருத்த அடிபட்டு ஆஸ்பத்திரியில படுத்திருக்கேன், நீங்க குடும்பத்தோட கும்மாளம் போடுறீங்களே, இது நியாயமாடி? மாமா வாய் தரங்க. எதுக்கு? சந்தோஷமான விஷயம், வாய் தோறங்க மாமா. எதுக்குடி? வாய் தோறங்க. அப்பா, அந்த விஷயத்தை
உன் வாயாலே மாப்பிள்ளை கிட்ட சொல்லுமா. டேய் குழப்பாதீங்க, சீக்கிரம் சொல்லுங்கடா. மாமா ஆ? அது வந்து சொல்லு. நான் வந்து வயசுக்கு வந்துட்டேன். ஐயோ, ஐயோ, ஐயோ. இனி நீ வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன எல்லாமே போச்சு. டேய் புண்ணாக்கு, கூட இருந்து எல்லா காரியம் செஞ்ச, இந்த ஒரு காரியம் செஞ்சிடறான். கொஞ்சம் விஷவாய் கூடுறா, சாப்பிட்டு செத்து போயிடுறான். அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. உங்க கைக்கு கையா இருப்பேன், காலுக்கு காலா இருப்பேன். உங்களால ஒண்ணு முடியலன்னா அது நான் நிறுத்திக்கிறேன். மாப்பிள்ளை மாப்பிள்ளை, என்ன இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம். சொல்லு. உங்க மாமியா என் பொண்டாட்டி 3 மாசம் முழுகாம இருக்கா. டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. டேய் அந்த புள்ள பொறக்காதடா, வயிற்றுல கறி போயிரும்டா. டேய் நான் ஒண்ணுமே செய்யாம படுத்திருக்கேன்டா. இது உனக்கு அடுக்குமாடா? போடா போடா. ஏன்பா அந்த பூவாத்தா கொலையை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ராத்திரி போய் பார்த்த அந்த பணம் காலையில அதே இடத்துக்கு போனா காணுமே. காணுமா? எங்க போயிருக்கோம்? என்ன யார சந்தேகப்படுறதுன்னே தெரியலையே. ஒண்ணு மட்டும் தெரியுதுப்பா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறது யாருக்கோ பிடிக்கல. ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடவுள் தான் அவங்களுக்கு கூலி கொடுக்கணும். நீ சாப்பிடு. ராதா சாப்பிட்டாளா? சாப்பிட்டுச்சு. ஏதோ தனியா சமையல் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சோறு வடிக்க தெரியாம படிச்சு காலில் கஞ்சி தண்ணி ஊத்திக்கிட்டா. அதை பார்த்துட்டு சும்மா இருந்தியா? சும்மா இருப்பேன் ஐயா. மருந்து எடுத்துக்கிட்டு ஓடுறேன். உங்க மருந்து வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு என்ன தொட கூட விட மாட்டேன்னுட்டா. என்ன செய்ய சொல்ற? இப்ப எங்க இருக்கா? ரூம்ல தான் படுத்திருக்கு. அப்பா சாப்பிடு. சாப்பிடுறேன். ஐயா வந்தீங்க? இல்ல ராதா, உன் கால்ல காயம் பட்டிருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு காயம் பட்டிருக்குங்கிற சாக்குல நீங்க என்ன நோக்கத்தோட வந்தீங்க எனக்கு நல்லா தெரியும். இல்ல ராதா, உண்மையிலே போதும். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கொலைகாரன் தான். எனக்கு புருஷன் கிடையாது. வெளியே போங்க. ராதா, நான் சொல்றது Get out. இல்ல ராதா, நான் சொல்றது போங்க முதல்ல. ராதா, போங்க வெளியே. போங்க.